நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை, நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? யாராவது நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி ஆசைப்படுறோமா? நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை? நாம சந்தோஷமா இருக்கணும். சோ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி? நாம எப்படி இருக்கணும்? அமைதி இருக்கணும். அமைதி இல்லைன்னா நமக்கு சந்தோஷம் இல்லை. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் பணம் நிறைய இருந்தா சந்தோஷமா இருக்கலாமே. இருக்காது. பணம் நிறைய இருந்தாலும் என்ன ஆகும்? அந்த பணத்தை நாம எப்படி பாதுகாக்கணும், அந்த பணத்தை எப்படி டெவலப் பண்ணணும், இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த யோசனைகளே. யோசனை அதிகமாக ஆக ஆக அமைதி குறையும் இல்லையா? சோ எப்போ உனக்கு அமைதி இல்லையோ அந்த சந்தோஷம் இருக்கு, டென்ஷன் தான். உண்மையா இல்லையா? ஆக பணம் அதிகமாக இருந்தா நம்ம சந்தோஷமா இருந்துடுவோம்னு அர்த்தம் இல்லை. ஸோ இங்க பகவத்கீதையில பகவான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார், நீங்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா சந்தோஷமா நீங்க இருக்கணும்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கை அமைதியா. ஆனா அமைதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மனசு கட்டுப்பாடா இருக்கும். நம்ம மனசு நம்ம கட்டுப்பாடு இருக்கணும். நமக்கு இருக்கா? நம்ம கோயிலுக்கு வரணும், கடவுளை கும்பிடணும் யோசனையோட வந்திருக்கோம். ஆனா நம்முடைய புத்தி, நம்ம கவனம் கடவுள் மேல இருக்கா? இல்ல. கடவுளை பார்க்கறதுக்காக நம்ம உள்ள வரும்போது வெளியே விட்டு நம்ம செருக்கு, அந்த செருக்கு மேலே இருக்கும். பத்திரமா இருக்குமா? எவனாவது தூக்கி போயிட்டு இருப்பானா? நாய் தூக்கி போயிருக்குமா? அதை கோயிலுக்கு வந்தாலும் நம்ம கவனம் எது மேல? செருக்கு மேல. அந்த செருப்புக்கு பாலிஷ் போட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்கலாமே. கோயிலுக்கு எதுக்கு வந்து? கோயிலுக்கு வந்தது கும்பிடுறதுக்கு. ஆனா நம்ம கண்ணு மட்டும் கடவுளை பார்த்துட்டு இருக்கோம், கை மட்டும் கடவுளை கும்பிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனசு எங்க இருக்குது? செருக்கு மேல. இல்லையா? அத நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? அது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்த மனசு கட்டுப்பாடு இருந்தாதான் அமைதி இருக்கும். அந்த அமைதி இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும். ஆக இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? இதுல நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த திறமை நமக்கு வரணும்னா நாம என்ன பண்ணணும்? நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும் இல்லையா? அப்ப நமக்கெல்லாம் இப்போ புத்தி இல்லையா? இருக்கு. இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் புத்தி, பௌதிகமான புத்தி. என்ன வேலை செய்தா எப்படி